வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களும் சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அம்மக்களின் துயர் துடைக்கும் வண்ணம் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் நிவாரண உதவி வழங்குவதற்காக முடிவு செய்யப்பட்டு அதன்படி கடுவனூர் ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் குமந்தான் மேடு ஆகிய கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் நிவாரணப் பொருட்கள் ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை சொரியங்குப்பம் கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் மழை நிவாரணம் ரீகன் ஜான்குமார் அவர்களால் வழங்கப்பட்டது. உடன் ஊர் தலைவர் ஆறுமுகம், நிர்வாகிகள் ராஜமணி, கவிராஜ், சுபாஷ், சந்துரு, சுகன், சலீம், விமல், கணபதி, முரசொலி, ராஜா, தங்கராஸ் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இம்மாதத்திற்குள் பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அவரவர் வீடுகளுக்கே சென்று திரு ரீகன் ஜான்குமார் அவர்களால் நிவாரண உதவி வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் சரவணன். இவர் நகர பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பாத்திரக்கடை நடத்தி வருகின்றார். இவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் சற்று ஆர்வம் கொண்டவராக இருந்துள்ளார். அங்கு வாடிக்கையாளர்கள் போல் வந்த மோசடி மன்னன் சவுந்தரராஜன் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்ய விருப்பமாக இருந்த சரவணன் தொலைபேசி எண்ணை வாங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சரவணன் தொலைபேசி எண்ணிற்கு மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெறலாம் என மிகப்பெரிய வர்த்தக நிறுவனம் போல் போலி இணைய பக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் அவரை தொடர்பு கொண்டு ஆசை வார்த்தைகளை கூறி முதலீடு செய்ய வைத்துள்ளார். அதன்படி சரவணன் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு சிறுக ரூபாய் 1,69,00,000 முதலீடு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் முதலீடு செய்த பணத்தை எடுக்க முயன்றபோது தனது ஆன்லைன் வர்த்தக கணக்கில் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த ஏமாற்று நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டபோது எதிர்த்தரப்பிலிருந்து சரியான பதில் வராததால் அதிர்ச்சியடைந்த சரவணன் இது தொடர்பாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக சரவணன் இடமிருந்து மோசடியில் ஈடுபட்டது புதுச்சேரி அயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என தெரியவர திருப்பூரில் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சவுந்தரராஜன் போலி ஆன்லைன் நிறுவனம் ஆரம்பித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களிடம் ரூபாய் 10 கோடிக்கு மேல் மோசடி செய்து அப்பணத்தில் கடலூரில் உள்ள தனது காதலியுடன் ஆடம்பர உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தும் சில சொத்துக்கள் வாங்கியிருப்பதும் தெரியவந்துள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் 40 கோடிக்கு மேல் ஏமாற்றிய மோசடி மன்னன் சரவணன் என்பவரின் உதவியாளராக இருந்து அவரிடம் ஏமாற்று தொழிலை கற்றுக்கொண்டு தற்பொழுது குருவை மிஞ்சிய சிஷ்யனாக வலம் வந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் போலீஸ் பிடியில் சிக்கிக்கொண்ட சவுந்தரராஜன் அப்பாவை போல் முகத்தை வைத்துக்கொண்டு தனக்கும் இது எதற்கும் சம்பந்தமில்லை என கூற போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதற்கு பிறகு புதுச்சேரி தமிழகத்தில் குழுவாக செயல்பட்டு பலரை ஏமாற்றியதை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சவுந்தரராஜனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் அவருடன் தொடர்புடைய சிலரை கைது செய்ய உள்ளதாகவும் சவுந்தரராஜன் ஏமாற்றிய பணத்தில் வாங்கிய சொத்துக்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் வங்கி பணவர்த்தனைகள் குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 வீதம் 14 லட்சம், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு ரூபாய் 15,000 வீதம் ரூபாய் 2,10,000, கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு ரூபாய் 13,000 வீதம் 1,04,000 என மொத்தம் ரூபாய் 17 லட்சம் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சக்திவேல், சுகாதியா, மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் தாவேகா சார்பில் நடிகர் சவுந்தரராஜா கலந்து கொண்ட விழாவில் புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் தமிழ்நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அஞ்சலை அம்மாளின் 64வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது. தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவர்களில் ஒருவர் என்பதால் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அஞ்சலை அம்மாளின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் சவுந்தரராஜா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
முன்னதாக நிகழ்ச்சி தொடங்கிய பொழுது புதுச்சேரி தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்நாட்டின் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் சவுந்தரராஜன், தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தாவிக தயாராக உள்ளதாகவும், சட்டமன்ற தேர்தலுக்கு மக்களை சந்திக்க அனைத்து திட்டங்களும் தயாராகி வருகின்றன என தெரிவித்த அவர், விரைவில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர், மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள், அதனை தமிழக வெற்றி கழகம் தரும் என்றார். போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திதான் கட்சியை வளர்க்க தேவையில்லை என்றும் அகிம்சை வழிகளிலும் கொண்டு செல்லலாம் எனவும் கருத்து தெரிவித்த அவர், 75 ஆண்டுக்கு அரசியலில் இப்படி ஒரு தலைவர் வேண்டுமென மக்கள் காத்திருக்கின்றனர் எனவும், மாற்றம் வேண்டுமென நினைப்பவர்கள் அனைவரும் தலைவர் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என்றார். தமிழக வெற்றி கழகம் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் உள்ளதால் அனைவரும் பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தில் தலைவர் பாவாணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக புதுச்சேரி மாநிலத்திற்கென்று பண்டைய வரலாறு, அகழாய்வு, கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், தமிழ் வழியில் பயின்றோர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக வேண்டும் என்ற பல கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன், தமிழ் உரிமையை இயக்க பொதுச் செயலாளர் மங்கைய செல்வன், பாலசுப்ரமணியன், யாகத்தளி, செல்வம், வேல்சாமி, கபிலன், இனாமுல் ஹசன், ராசு, அருள், CBM செயலாளர் சலேம், CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கழக தலைவர் வீரமணி, அழகர், தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் தாயார் பார்வதி அம்மாள் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று சாரத்தில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பார்வதி அம்மாளின் உருவப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் மலர் வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரவீனா, சித்ரா முன்னெடுத்தனர். மாநில செயலாளர் தேவிகா ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசும், துணைத் தலைவர் கௌரி, மாநில செயலாளர்கள் திவாகர், வேலவன், வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ், வீரத்தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம், சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு, சிவகுமார், பாலாஜி, சங்கர், செல்வம், ஆறுமுகம், ரவீந்திரன் மேலும் பலர் கலந்து கொண்டார்கள். உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய ஓட்டுநர்களுக்கான முதலுதவி சிறப்பு பயிற்சி முகாம் சுப்பையா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி அரசு சாலை பாதுகாப்பு இணை இயக்குநர் டாக்டர் ரகுநாதன் மற்றும் நோடல் அதிகாரி டாக்டர் துரைசாமி, தாசில்தார் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள். இதில் 150க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு முதலுதவி குறித்து சிறப்பு பயிற்சி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அலர்ட் நிறுவன தலைவர் மணநாதன், துணைத் தலைவர் சையத் சஜித் அலி, பொதுச் செயலாளர் தங்கமணி உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.